இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Samsung Galaxy M40. இந்த புது ஸ்மார்ட் போன் உண்மையிலேயே எப்படி இருக்கு? கடந்த 5 நாட்களா நான் இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓவரால் இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோல பார்க்கலாம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மொபைலை பற்றி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். குறிப்பாக காரணம் என்னன்னா இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே வந்து 20,000 ரூபாய்க்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொபைலில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்ல வந்து பார்த்தோம். இப்போ கம்மியான இதில் வந்திருக்கு. 6.3 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஎஃப்டி பிளஸ் டிஸ்பிளே, கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிஸ்பிளே டிஎஃப்டிலேயே வந்து ரொம்ப சிறந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே அவங்க வேற மாதிரி டிஸ்பிளே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருப்போம். பட் டிஎஃப்டி டிஸ்பிளேலயே இது வரைக்கும் கொடுத்ததுலேயே ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் ரொம்பவே வைப்ரண்டா இருக்கு, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. குறிப்பாக பிரைட்னஸ் லெவல்ஸ் அவுட்டோர்ல இன்டோர்ல எல்லாமே சூப்பரா இருக்கு. குறிப்பாக நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்க யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு படங்கள் பார்த்தாலுமே சரி, வீடியோ வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த மொபைலில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் இதோடைய டிசைன் தான். காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இன்ஃபினிட்டி ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசைனை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, பின்பக்கமாக நமக்கு முழுக்க பாலிகார்பனேட் தான். பட் பார்க்கறதுக்கு அந்த கலர் ரீடிங் கொஞ்சம் வெயிலெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர் வந்து ட்விஸ்ட் ஆகி தெரியுற மாதிரி ஒரு ப்ரிசம் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கு. அதுவும் வந்து நல்லா இருக்கு. ப்ளஸ் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிக்னேச்சர் மார்க் மாதிரி நல்லாவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கு. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. சிங்கிள் ஹேண்ட்லேயே வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப 2 கையெல்லாம் யூஸ் பண்ணவே தேவை கிடையாது. அதுலேயும் இந்த மொபைல் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3.5mm ஜாக் வந்து கொடுக்கலாம். நார்மலாக டைப் சி போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு இயர்பீஸ் வந்து கொடுக்கல. அதற்கு பதிலாக அவங்க ஆன் ஸ்க்ரீன் சவுண்ட் டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளேக்குள்ள இருந்து நமக்கு சவுண்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து 5 நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சவுண்ட் எல்லாமே வந்து கேட்கும்போது ஓரளவுக்கு வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆடியோ அவுட்புட்டை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு ஸ்பீக்கருடைய குவாலிட்டி ரொம்ப லவுட் கிடையாது. பட் ஓரளவுக்கு வந்து நல்ல சவுண்டாகவே வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு டைப் சிலேருந்து நீங்கள் ஆடியோ கேட்கும்பொழுது, நீங்கள் ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஆடியோ அவுட்புட் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. நீங்கள் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். இந்த மொபைலில் நமக்கு வைட் பேண்ட் L1 சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசான் பிரைமாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே ஹெச்டி கண்டென்ட்டை ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தும் ரசிச்சிக்கலாம். இந்த மொபைலில் 3500 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே நமக்கு 15 வாட் சார்ஜரும் இருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த பேட்டரி யூசேஜ் வந்து வந்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 80 நிமிடங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஆகும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் ஒரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Snapdragon 675 ப்ராசஸர். ஸோ இன்னைக்கு தேதியில் இது ரொம்ப பயங்கரமான ப்ராசஸராக இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த ப்ராசஸரும் அந்த லெவலுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர்னே சொல்லலாம். உங்களுக்கு அண்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,72,000 அப்படின்ற ஸ்கோர் வந்தது. ஸோ நீங்கள் விளையாட வேண்டிய கேம்ஸ் எல்லாமே ஹெவி கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் வந்து விளையாடலாம். இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கேம்ஸ் மட்டும் ஒரு சிலது வந்து சின்ன லேக் இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பால்ட் லீக்லேருந்து மற்ற கேம்ஸ் எல்லாமே நீங்கள் எவ்வளோ ஹெவி கிராஃபிக்ஸில் எவ்வளோ நேரம் விளையாடினாலும் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. பட் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 1/2 hour கிட்ட விளையாடினீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. பட் அது ஓவர் ஹீட்டிங் கிடையாது, நார்மலாக வரக்கூடிய ஒரு ஹீட்டிங் தான். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மொபைலில் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6GB ரேம் கொடுக்குறாங்க. 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட வருது. ஸோ இது ஒரு வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. பட் இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு. குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஸில் ஸ்விட்ச் பண்ணும்பொழுது ஃபுல்லாக வந்து ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் Android 9 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக One UI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த UI வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆப்ஸ் எல்லாமே வந்து ஸ்விட்ச் பண்ணது, மெமரி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த One UIயில். இந்த மொபைலில் நெட்வொர்க் ரிசப்ஷன், கால் குவாலிட்டின்னு பார்க்கும்பொழுது நான் என்னுடைய 2 சிம்மையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓல்டியில் கால் பண்ணும்போதும் சரி, டிஃபால்ட்டாக டைலர்லேயே உங்களுக்கு வீடியோ கால் சப்போர்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலுமே கால் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. செல்லுலார் ரிசப்ஷனும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம் கேமரா தான். ஸோ கேமராவை பற்றி பார்க்கும்போது பின்பக்கமாக 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவான 32 மெகாபிக்சல் கேமரா f1.7 அப்பச்சரில் கொடுக்குறாங்க. செகண்டரி கேமரா 8 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது வைட் ஆங்கிளுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக 5 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது டெப்த் சென்சிங்காக. இதில் எடுத்து ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு வைட் ஆங்கிளுக்கான ஒரு லென்ஸ் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் கிடைக்குது எல்லா ஷாட்லையுமே. நார்மலாக இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ், போர்ட்ரேட் ஷாட் எல்லாமே வந்து இதில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவுட்டோர் கண்டிஷனில், கலர்ஸ்லேருந்து, டைனாமிக் ரேஞ்சிலேருந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. இன்க்ளூடிங் வந்து நீங்கள் இதில் ஜூம் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றதும் வந்து தெரியுது. அவுட்டோரில் இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ரியர் ஃபேஸிங் கேமரா அவுட்டோர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இண்டோர் கண்டிஷனில் ஓரளவுக்கு லைட்டிங் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் இடத்துல நாய்ஸ் இருக்கும் நீங்கள் ரொம்ப லோ லைட் எடுத்திங்கன்னா, பட் அதுவும் ஓரளவுக்கு லைட் இருக்கும்போது நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பற்றி பார்க்கும்போது இதில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட ரொம்பவே வந்து நல்லா வந்திருக்கு. செல்ஃபி இமேஜை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்க்ளூடிங் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த எட்ஜ் டிரெக்ஷன் மட்டும் கொஞ்சம் அவங்க சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேமராவாக இருக்கும் இந்த 16 மெகாபிக்சல் கேமராவும். இந்த வீடியோ நம்ம வைட் ஆங்கிள் எடுத்துகிட்டு இருக்கோம் M40 ரியர் ஃபேஸிங் கேமராலேருந்து. வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு டேட்ஸ் ஃபார்மில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ரெட் கலர் டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோ நம்ம M40 ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டேட்ஸ் ஃபார்மில் இருந்துகிட்ருக்கோம். பேக்லலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டேட்ஸ் எல்லாமே தெரியுது. ஆடியோ ப்ளஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஓவராலாக என்னுடைய விமர்சனத்தில் எல்லா விஷயத்தை பற்றியும் பேசிட்டோம். பட் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய கான் அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னா 3.5mm ஜாக் இதில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சிக்கான ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக இந்த மொபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னான இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அது கிடைக்குது. ஸ்லிம் ப்ரொஃபைலில் ஒரு டே டு டே யூசேஜில் நீங்கள் ரெகுலராக நார்மல் யூசேஜில் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் தாங்கக்கூடிய அளவில் வந்து பேட்டரியாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைலாக இருக்குது. குறிப்பாக 1UI ரொம்பவே வந்து ஃபாஸ்ட் லீக்காக இருக்குது. கேமரா ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. சின்ன சின்ன அப்டேட்ஸ் தேவைப்படுது ரெண்டுத்துலையுமே. அதுவும் வந்துருச்சுன்னா ஒரு பக்காவான ஒரு கேமராவாக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு சாம்சங் அப்படின்ற அந்த பிராண்ட் பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த யூஐயாக இருக்கட்டும், குறிப்பாக சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்து இந்த மொபைல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பையாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இது என்னுடைய ரிவ்யூ. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன்களை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.